வணக்கம் உறவுகளே. இப்போ திமுக கட்சி நாங்கள் கொள்கையெல்லாம் கூட்டணி வச்சுருக்கோம். பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அதனால தான் எங்களுடைய கூட்டணி யாரையுமே உடைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன், ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட, ஐயா நீங்கள் கூட்டணி கட்சியில் ஏற்பாடு பண்ணி ஜெயிச்சு இருக்கீங்க, இருங்க, வேணும்னு சொல்ல. அந்த கூட்டணி கட்சியினுடைய கோரிக்கைகளை எதையாச்சும் நிறைவேற்றிருக்கீங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ என்ன கோரிக்கையில் நீங்கள் நிறைவேற்றுறீங்க? முஸ்லீமுக்கு இஸ்லாமிய மக்கள் அதிகமாக ஜெயிலில் இருக்காங்க. அந்த ஜெயிலில் இருக்க இஸ்லாமிய மக்கள்லாம் வயசாகிட்டாங்க, அவங்கள ஃபுல்லாக வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய கட்சியில் இருக்கவங்க உங்கள்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் எத்தனையோ கோரிக்கை வச்சிருச்சு. வேங்க வயலில் மலத்தை கலந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ இது வரைக்கும் அந்த திருட்டு பையில கண்டுபிடிக்க முடியலங்க. செந்தில் பாலாஜி தம்பி, செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டார். செந்தில் பாலாஜி தம்பி இது வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல. அவர் அரெஸ்டே பண்ண முடியல. எப்படி? என்னங்க அது? ஒருத்தர் மேலே கேஸ் இருக்குது, அந்த கேஸ் மூலியமாக விசாரிக்க வர்றாங்க. உங்களுக்கு தெரியாமல் செந்தில் பாலாஜி தம்பி எங்கேயாச்சும் போய் ஒழிஞ்சிட்டு போகிறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்கேயாச்சும் ஒழிய முடியுமா? அக்கா கனிமொழி என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மார்க்கெட்டில் ஒழிச்சிருவோம். இந்த சாராயம் காய்ச்சி விற்கிறது யார்? ஒயின் ஷாப்பு, இந்த இப்போ கடைகள்லாம் சரக்கு யார் சேல்ஸ் பண்ணுறது? ஐயா டிஆர் பாலுவும் ஐயா சிகத் ரச்சகனும். இந்த 2 பேரும் கம்மியில் தானே 40% நீங்கள் டாஸ்மார்க்கு பொருள் வருது. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களே சாராயம் காய்ச்சி பிராந்தி கடைக்கு அனுப்புவீங்க. அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. அதெல்லாம் மக்கள் காப்பாற்றுறதுக்கான வேலை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராட்டங்கள் நடத்துதுன்னா கூட்டணிகளுக்கு வச்சுக்கிட்டு அவங்க என்ன போராட்டம் நடத்துகிறாங்க? இப்போ மதுவுக்கு எதிராக இப்போ போராட்டம் நடத்த போகிறாங்க. போராட்டம் நடத்தி அவங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். எதையுமே செய்ய முடியாது. கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு போராட்டம்லாம் பண்ணிக்கோங்க, ஆனால் எங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க கோரிக்கை எவ்வளோ கோரிக்கைகள் வைக்கிறாங்க, என்ன நிறைவேற்றிருக்கீங்க? பொது தொகுதியில் அவங்களை நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்கீங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட பொது தொகுதியில் நிற்க வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஐயா கலைஞர் என்ன சொன்னார்? பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டவர் தானே திமுக கட்சி தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்க? எல்லா பேரையும் அனவரைச்சி போகிறேன், அரவணைச்சி போகிறோம்னு சொல்லி எல்லா பேருக்கும் தேவைகளை செஞ்சு கொடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுருக்கீங்க. அவ்வளோதான். அவர்களுக்கு ஓட்டு வேணும் உங்களுக்கு. ஆனால் அவர்களுக்கு என்னென்ன செயல் திட்டங்களை செய்யணும்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டீங்க. பேருக்கு கூட்டணி வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றி வைக்க மாட்டீங்க. நிறைவேற்றி வைக்க முடியாதுன்றீங்க. கேட்டால் அடுத்த வாட்டி பார்த்துக்குருவோம், அடுத்த தேர்தலில் வரும்போது நம்ம சரி பண்ணிடுவோம். இப்படியே தள்ளி தள்ளி தள்ளியே ஒரு 3 தேர்தலில் வெற்றி பெற்றீங்க. அடுத்து இப்போ 2026 தேர்தலில் காரணம் காட்டி எல்லா பேருக்கும் சொல்லி வச்சுருக்கீங்க. இப்போ எத்தனை மீட்டிங் போட்டீங்க? 3 மாநாடு நடத்திருக்கீங்க, பெரிய பெரிய மாநாடுகள். எவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க? கூட்டணி கட்சியில் இருக்கவங்க உங்களுடைய பேரை பெருமையாக பேசுகிறாங்க, ஐயா கலைஞருக்கார பெருமையாக பேசுகிறாங்க, உங்கள் குடும்பத்தை பெருமையாக பேசிக்கிட்டே இருக்காங்க. வேறு ஏதாச்சும் மக்கள் பிரச்சனைகளை பேசி ஏதாவது தீர்வு கொண்டிருக்காங்களா கூட்டணி கட்சியில் இருக்கவங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். எதையுமே செய்கிறது கிடையாது. இருந்தாலும் உங்களோட நாங்கள் கூட்டணி நிற்போம். யாரை எதிர்க்கிறோம்? நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம். பிஜேபி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது, அதுக்காக தான் நாங்கள் பெரிய கொள்கை கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்றீங்க. என்னங்கய்யா அது? மக்களே நீங்கள் பாருங்கள், இன்னும் 2026 என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எதிர்கட்சி தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைங்க. எதிர்கட்சி ஏதாச்சும் ஒரு போராட்டங்க அறிவிச்சிருக்கா? ஏதாச்சும் பேசியிருக்கா? எதுவுமே பேசாதுங்க. ஏன்னா இவங்க இருக்கும்போது அவங்க பேசாமல் இருப்பாங்க, அவங்க இருக்கும்போது இவங்க ஏதாவது பேசாமல் இருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்குள்ள வேலைப்பாடுகள்லாம் சரியாக நடக்கும். வெளியில் தான் எதிர்கட்சி மாதிரி இருப்பாங்க திமுக அதிமுக. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை நடக்கணுமா, எந்த வேலையும் சரி பண்ணணுமா அப்படின்னா அவங்க பேசி முடிச்சு சரி பண்ணிடுவாங்க. கேட்குறதுக்கு தமிழ்நாட்டில் திமுக அதிமுக வேறு யாரையும் உள்ளே வரவிடக்கூடாது. வேறு யார் வந்தால் ஒரு முறை ஆட்சிக்கு வந்துட்டான்னு வச்சுங்களேன், இந்த 2 கட்சியும் வர முடியாது. ஆனால் அதை வரவிடாமல் பார்த்துக்கிறது தான் அந்த திராவிட கட்சிகளோட தெளிவான சிந்தனைகள். உண்மையிலேங்க யாரையும் வெளியில் வரவே விட மாட்டாங்க. விஜயகாந்த் அவர்கள் வந்திருந்தாருண்டா இந்த தமிழ்நாடு மாற்றமே ஆயிருக்குங்க. ஆனால் அவரை வரவிடாமல் பண்ணி கூட்டணி அங்கிட்டு தனித்தனியாக கூட்டணி வைக்கணும்னு சொல்லி பேசி ஓட்டுகளை பிரித்து அவரை பாவத்தை பதவிக்கே வரவிட பண்ணிட்டாங்க. அவர் உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிருந்தார்னு வச்சுங்களேன், நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும். இப்போ ஐயா ஸ்டாலின் முதலமைச்சராக என்ன மாற்றங்கள் நடந்திருக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு மாற்றம் நடக்கலையே. கூட்டணி கட்சிகளுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிருக்கு.
ஆனால் இவர்களுக்கு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி சொல்லி அதை செஞ்சுருவோம் இதை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசி பேசி அவங்களுக்கு தேவையானதை கொடுத்து பக்கத்தில் வச்சுருக்காரு. வேறு எதுவும் கிடையாது. 2026 தேர்தல்லையும் இந்த கூட்டணி உடையும்னா உடையாது. இவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செஞ்சு கூட்டணி கட்சிகளோட ஓட்டை எங்கிட்டும் போகவிடாமல் பார்த்துக்குருவாரு. தேர்தல் நேரத்தில் பணத்துக்களை கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிப்பாங்க. இதுதான் நடக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க உறவுகளே, இதுதான் உறவுகளே நடக்கும்.